people rebel. ஸோ 1857 அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேத். ஸோ 1857 ரிவோல்ட் பற்றி இதில் பேசியிருப்பாங்க, எப்படி ஆரம்பிச்சது அந்த மாதிரியெல்லாம். ஸோ சிப்பாய்ஸ் அண்ட் பெசன்ஸ் கேதர் ஃபோர்ஸஸ் ஃபார் த ரிவோல்ட் தட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த பிளெயின்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா 1857. ஸோ இது வந்து சிப்பாய்ஸும் பெசன்ஸும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 1857 ரிவோல்ட் சவுத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் கன்ஃபைன் டு நார்த் இந்தியா அப்படிங்கிற மாதிரி. இதுவே வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், சரிங்களா, ஏன் வந்து சவுத்துக்கு வரல அந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி நீங்கள் இதுக்கு 10 மார்க் ஆன்சரை வந்து நீங்கள் ஃபில் இன் பண்ணலாம். இப்போ பாலிசிஸ் அண்ட் பீப்புள். In the previous chapters, you looked at the policies of East India Company and the effect they had on different people. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வேரியஸ் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆக்டு, கவுன்சில்ஸ் ஆக்டு, நார்மல் ஆக்டு, அந்த மாதிரி நிறையா பாலிசிஸ். ஒரு கவர்னர் ஜென்ரலும் ஒரு பாலிசிஸ், ஒரு கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருக்கட்டும், கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருக்கட்டும், கவர்னர் ஆஃப் பாம்பேயாக இருக்கட்டும், அண்ட் எல்லாருமே வந்து ஒரு பாலிசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் எஃபெக்ட் பண்ணிச்சுன்னா, கிங், குயின்ஸ், பெசன்ஸ், லேண்ட்லார்ட்ஸ், ட்ரைபல்ஸ், சோல்ஜர்ஸ் வேர் ஆல் அஃபெக்டட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ டாக்டர் ஆஃப் லேப்ஸ் பார்த்தோம், டாக்டர் ஆஃப் பேரமௌன்சி பார்த்தோம், டாக்டர் ஆஃப் மிஸ்கவர்னன்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி ஒரு டெரிட்டரியை வந்து பிரிட்டிஷ் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் கடைசியில் 1857 ரிவோல்ட்டுக்கு லீட் ஆனிச்சுன்னு சொல்லலாம். And so you have also seen how people resist policies and actions that harm their interest or go against their sentiments. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எப்படி வந்து சிப்பாய்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. இப்போ கடல் தாண்டி போனாங்க அப்படின்னா அவங்களோட காஸ்ட்டே வந்து அவங்க காஸ்ட் ரிலிஜன்லாம் வந்து கெட்டு போகிற மாதிரி. ஸோ இவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, பொல்யூட் ஆன மாதிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. இதெல்லாமே வந்து மக்களோட சென்டிமெண்ட்ஸை பாதிக்கிற மாதிரி நிறைய பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. ஸோ நவாப்ஸ் லூஸ் தேர் பவர். ஸோ சின்ஸ் த மிட் 18th century, ஸோ 1750s பக்கம் வந்து நவாப்ஸ் அண்ட் ராஜாஸ் had seen their power erode. Next one, Nawabs lose their power. So since the mid 18th century, 1750s பக்கம் பார்த்தோம், Nawabs and Rajas had seen their power erode. இவங்களோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இந்த மாதிரி இருந்தது. They had gradually lost their authority and honor. ஸோ அவங்களோட மரியாதையும் போயிடுச்சு, அவங்களுக்கு இருந்த அந்த அத்தாரிட்டியும் போயிடுச்சு, பவரும் போயிடுச்சு. ரெசிடென்ட்ஸ் ஹேட் பின் ஸ்டேஷன்ஸ் இன் மெனி கோர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், சப்சிடரி அலையன்ஸில் வந்து பிரிட்டிஷோட ஒரு ஆள் வந்து இந்த நவாபோட கோர்ட்லேயோ இல்லை ராஜாவோட கோர்ட்லேயோ ஸ்டேஷன் பண்ணிடுவாங்க, அங்கே தான் இருக்கணும். இந்த ரெசிடெண்ட் என்ன பண்ணுவான்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் பிரிட்டிஷ்க்கு ப்ரொவைட் பண்ணிடுவான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃபீஷியல்ஸ்க்கு. அதனால் அவங்க இந்த நவாப்ஸும் இந்த ராஜாஸோட இன்டர்னல் மேட்டர்ஸில் தலையிட ஆரம்பித்தாங்க, சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அண்ட் தே ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் ராஜாஸ்க்கும் நவாப்ஸ்க்கும் யாருக்குமே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடாது. பிரிட்டிஷ் அவங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கொடுப்பாங்க, அதை இவங்க மெயின்டைன் பண்ணணும். ஐ மீன் காசு கொடுக்கணும் இவங்க இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஆர்மியை வச்சு உங்களை காப்பாற்றுறோன்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர் ரெவென்யூஸ், இவங்களோட ரெவென்யூ வந்து திவானி ரைட்ஸ், அந்த ரைட்ஸ், இந்த ரைட்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. இவ்வளோ பென்ஷன் பே பண்ணும், உங்களுக்கு நான் பென்ஷன் கொடுத்துட்றோம், இவ்வளோ ரெவென்யூ எங்களுக்கு கொடுங்கன்றவாங்க. அண்ட் டெரிட்டரிஸ் டேக்கன் அவே பை ஸ்டேஜஸ். ஸோ டாக்டர் ஆஃப் லேப்ஸ், மிஸ்கவர்னன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெரிட்டரிஸ் மிலிட்ரி இன்டர்வென்ஷன் மூலயமா எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெனி ரூலிங் ஃபேமிலிஸ் ட்ரை டு நெகோஷியேட் வித் த கம்பெனி டு ப்ரொஜெக்ட் தியர் இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய ரூலிங் ஃபேமிலிஸ் இதை பார்த்துட்டு நெகோஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராணி லக்ஷ்மிபாய் ஆஃப் ஜான்சி வாண்டட் த கம்பெனி டு ரெக்கக்னைஸ் ஹர் அடாப்டட் சன். ஸோ ராணி லக்ஷ்மிபாய்க்கு வந்து ஆக்சுவலாக ஒரு குழந்தை இருந்திருக்கும், அது இறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட ரிலேட்டிவோட சன்னே அடாப்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பையனுக்கு தான் வந்து த்ரோன் போகணுன்னு சொல்லி நினைப்பாங்க ஜான்சி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி டாக்டர் ஆஃப் லேப்ஸ் கொண்டு வந்து டேலௌசி எடுத்துருவார் ஆஸ் தேர் ஹையர் டு த கிங்டம் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நானா சாஹிப் வந்து அடாப்டட் சன் ஆஃப் பேஷ்வா பாஜிராவ் டூ. ஸோ இது பாஜிராவ் வேறு, பாஜிராவ் டூ வேறு. ஸோ இந்த பேஷ்வா தெரியும் இல்லையா, மராத்தாஸில் பேஷ்வாஸ் தான் வந்து ப்ரீவியஸ் லெசனில் பார்த்தோம். இவங்க தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவென்யூவெல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட பையன் தான் பாஜிராவ் டூவோட அடாப்டட் சன் தான் நானா சாஹிப். ஸோ இவங்க என்ன ப்ளீட் பண்ணாங்கன்னா தட் ஹீ ஹேட் பி கிவன் ஹிஸ் ஃபாதர்ஸ் பென்ஷன் வென் த லேட்டர் டைட். ஸோ அவங்களோட அப்பா பாஜிராவ் டூ இறந்தக்கப்புறம் பென்ஷன் வந்து இவருக்கு கொடுக்க சொல்கிறாரு, பட் பிரிட்டிஷ் தர மாட்டேங்கிறாங்க. ஹவ் த கம்பெனி கான்ஃபிடென்ட் ஆஃப் இட்ஸ் சுப்பீரியாரிட்டி அண்ட் மிலிட்ரி பவர் டர்ன்
burn down these please. ஸோ இவங்க இத்தனை கோரிக்கைகள் வைக்கிறாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே கணக்குலேயே அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க தான் பிரிட்டிஷ் தான் சுப்பீரியர்னு அவங்களுக்கு தெரியுது, அண்ட் மிலிட்ரி பவரும் வச்சுருக்கோம், இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவத் வாஸ் ஒன் ஆஃப் த லாஸ்ட் டெரிட்டரி. ஸோ போன லெசனில் பார்த்தோம் மிஸ்கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி அவதை அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. இன் 1801 சப்சிடரி அலையன்ஸ் அதுக்கப்புறம் அவத் மேலே போட்டுருவாங்க. அண்ட் இன் 1856 அவதை ஃபுல்லாக வந்து they'll take over. இனிமேல் இது எங்களோட ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கவர்னர் ஜெனரல் டேல்ஹவுசி டிக்ளேர் that the territory was being misgoverned and the British rule was needed to ensure proper administration. ஸோ உங்களோட ராஜா வந்து ஒழுங்காக ரூல் பண்ணுறது இல்லை, அதனால் நாங்கள் ரூல் பண்ணுறோன்னு சொல்லி எடுத்துருவாங்க அவதை. ஸோ த கம்பெனி ஈவன் began to plan how to bring the முகல் dynasty to an end. ஸோ முகலும் வந்து எப்படி லேட்டர் முகல்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்கள எப்படி ஒரு எண்டு கொண்டு வரதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. the name of the முகல் king was removed from the coins. ஸ்லோவாக என்ன பண்ணுறாங்கன்னா காயின்ஸ் மின்ட் பண்ணுறாங்க இல்லையா ஃப்யூச்சரில், ஸோ அதுலேருந்து கிங்கோட நேமை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அண்ட் 1849 பக்கம் வந்துட்டிங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் டேல்ஹவுசி அனௌன்ஸ் தட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் பகதூர் ஷா ஜஃபர், பகதூர் ஷா டூ ஆர் பகதூர் ஷா ஜஃபர் த லாஸ்ட் முகல் ரூலர்னு சொல்லுவாங்க, த ஃபேமிலி ஆஃப் த கிங் வந்து ரெட் ஃபோர்ட்டில் தான் இருந்திருப்பாங்க, அவங்கள ஷிஃப்ட் பண்ணி டெல்லியில் இன்னொரு சாதாரணமான பிளேஸ் வந்து கொடுத்துருவோம், அங்கே தான் நீங்கள் தங்கணும்னு சொல்லிடுவாங்க. அண்ட் இன் 1856 த கவர்னர் ஜெனரல் கேனிங், ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆகுவார் இல்லையா ரிவோல்ட்டுக்கு அப்புறம். One second guys. Bahadur Shah Zafar would be the last Mughal king, and his death none of his descendants would be recognized as king. So Governor General Canning என்ன சொல்லுவார்னா, பகதூர் ஷா ஜஃபருக்கு அப்புறம் இனி எந்த முகல் ரூலரையும் நாங்கள் ரூலர் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம் கிங்ஸா. அண்ட் தே வுட் பி ஜஸ்ட் கால் பிரின்சஸ். ஸோ பிரின்சஸ் அப்படின்னா அவங்களோட பசங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கக்னேஷன் மட்டும் தான் தருவோம்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் த பெசன்ஸ் அண்ட் த சிப்பாய்ஸ். ஸோ இந்த சைடில் என்ன கோவம்னு பார்ப்போம். ஸோ ஒருத்தவங்களாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நவாப், அப்புறம் ரூலிங் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி. ஸோ த பெசன்ட்க்கும் சிப்பாய்ஸ்க்கும் என்ன பிரச்சனை தான், இந்த கண்ட்ரி சைட் பெசன்ஸ் அண்ட் ஜமீன்தாஸ் ரிசன்டட் த ஹை டாக்ஸஸ். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஹை டாக்ஸஸ் வந்து போட்டாங்க ஃபஸ்ட் திங் கண்ட்ரி சைடில், ஐ மீன் வில்லேஜ் சைடில் பெசன்ஸ்க்கும் ஜமீன்தாஸ்க்கும் நல்ல ஹை டேக்ஸ் அண்ட் த ரிஜிட் மெத்தட் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன். ஸோ ஜமீன்தாஸ் வந்து இவ்வளோ தான் ரெவன்யூ கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணல அப்படின்னா ஜமீன்தாஸை அந்த இடத்த விட்டு எவிக் பண்ணிடுவாங்க. ஸோ பெசன்ஸ் வந்து காசு தரலைன்னா அவங்கள அந்த இடத்த விட்டு எவிக் பண்ணிடுவாங்க. ஸோ மெனி ஃபெயில் டு பே பேக் தியர் லோன்ஸ் டு த மணி லெண்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி மணி லெண்டர்ஸ் நடுவில் வருவாங்க, அவங்கள்ட்ட காசு வாங்குவாங்க, திருப்பி அவங்கள்ட்ட கடன் ஆகும், மணி லெண்டர்ஸ்க்கு அவங்க இடம் போயிடும். ஸோ ஆப்வியஸ்லி கடைசியில் அவங்க இடம் வந்து போக தான் போகுது. அண்ட் கிராஜுவலி லாஸ் தியர் லேண்ட்ஸ் தே ஹேட் டில்ட் ஃபார் ஜெனரேஷன், தாத்தா பாட்டின்னு சொல்லி அப்படி காலங்காலமாக லேண்டை டில் பண்ணி அந்த இடத்துல விளைச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமில் என்ன ஆகிடும், அப்படியே அந்த மணி லெண்டர்ஸ்க்கு போயிடும். ஸோ த இந்தியன் சிப்பாய்ஸ் இன் த எம்ப்ளாய் ஆஃப் த கம்பெனி ஆல்சோ ஹேட் ரீசன்ஸ் ஃபார் டிஸ்கண்டென்ட். ஸோ பெசன்ஸ் இன் யூனிஃபார்மை தான் வந்து சிப்பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஃபேமிலிஸுமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான். ஸோ அவங்களோட பசங்க எல்லாமே வந்து பெசன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கம்பெனி கடியில் ஒர்க் பண்ண போயிருப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு என்ன டிஸ்கண்டென்ட், அன்ஹாப்பினஸ் அப்படின்னா, தேவர் அன்ஹாப்பி அபவுட் தியர் பே. ஸோ பே ரொம்ப கம்மி, அலவன்சஸ் கம்மி, கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப மோசம், சம் ஆஃப் த நியூ ரூல்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க, மோரோவர் வயலேட்டட் த ரிலீஜியஸ் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் பிலீஃப்ஸ். ஸோ ரிலிஜனில் இருக்கிற நிறைய ஆஸ்பெக்ட்ஸை தொடுற மாதிரி இருந்தது. ஸோ டிட் யூ நோ தட் இன் தோஸ் டேஸ் மெனி பீப்புள் இன் த கண்ட்ரி பிலீவ் தட் இஃப் தே கிராஸ் த சீ தே வுட் லூஸ் தேர் ரிலிஜன் அண்ட் காஸ்ட். ஸோ அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் இருந்த டைம்லேயே கடல் தாண்டி போனாங்க அப்படின்னா ரிலிஜனும் காஸ்ட்டும் வந்து லூஸ் பண்ண மாதிரி போன மாதிரி. ஸோ அது இன்னும் திருப்பி கிடைக்காது. ஸோ அவங்களோட ஜாதிக்காரங்க, அவங்களோட ரிலிஜன்காரங்கெல்லாம் இவங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ வென் இன் 1824 த சிப்பாய்ஸ் வேர் டோல்ட் டு கோ டு பர்மா. ஸோ பர்மா வார் வந்து நடக்கும், ஆங்கிலோ பர்மீஸ் வார். ஸோ 1824 நம்ம வந்து பர்மா போகணும், அப்போ வந்து சீ ரூட்டை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டு ஃபைட் ஃபார் த கம்பெனி தே ரெஃப்யூஸ் டு ஃபாலோ த ஆர்டர். ஸோ நாங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி சிப்பாய் சொல்லிடுவாங்க. தோ தே அக்ரி டு கோ பை லேண்ட் ரூட். ஸோ லேண்ட் ரூட்டில் தான் நாங்கள் வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. They were severely punished and since the issue did not die and since then the issue did not die down. ஸோ ரொம்ப மோசமாக இவங்களை பனிஷ் பண்ணிடுறாங்க, சீ ரூட் வழியாக வர முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே. ஸோ இன் 1856 company passed a new law. It stated that every new person who took up employment in the company's army had to agree to overseas if required. ஸோ 1856 அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 1856 அப்போது த கிரேட் ரிவோல்ட் வரும் இல்லையா 1857. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் கடல் தாண்டி போய் எங்களுக்காக சண்டை போடணும்னு சொல்லுவாங்க. த சிப்பாய்ஸ் ஆல்சோ ரியாக்டட் டு வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் த கண்ட்ரி சைட். ஸோ சிப்பாய்ஸும் வந்து கண்ட்ரி சைடில் என்ன, ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாமே ஃபார்மர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ மெனி ஆஃப் தெம் வேர் பெசன்ஸ் அண்ட் ஹேட் ஃபேமிலிஸ் லிவிங் இன் த வில்லேஜஸில் இருக்கும். ஸோ த ஆங்கர் ஆஃப் த பெசன்ஸ் குயிக்லி ஸ்ப்ரெட் அமாங் த சிப்பாய்ஸ். ஸோ பெசன்ஸோட அந்த கோவங்கள் வந்து சிப்பாய்ஸ்க்கும் வருது. ஸோ அதுதான் இங்கேயும் வந்து அந்த ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே அது வந்து ஆகுது. சரிங்களா? ஓகே. ஸோ ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் ரிஃபார்ம்ஸ். நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும் பிரிட்டிஷ் உங்களுக்கு. ஸோ த பிரிட்டிஷ் பிலீவ் தட் இந்தியன் சொசைட்டி ஹேட் டு பி ரிஃபார்ம்டு. ஸோ இந்தியன் சொசைட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதை நம்ம ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க. பார்பேரிக் பீப்புளாக இருந்தாங்கலாம் சொன்னேன் இல்லையா. ஸோ லாஸ் வேர் பாஸ் டு ஸ்டாப் த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. ஸோ வில்லியம் பென்டிக், அதுக்கப்புறம் நிறைய பேர், ராஜா ராமமோகன் ராய், இவங்க எல்லாமே வந்து சதிக்கு அகேன்ஸ்டாக போராடினாங்க. ஸோ சதியெல்லாம் வந்து இவங்க யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிலீஜியஸ் ஆக்டாக வந்து பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அது வந்து அழிஞ்சு போனால் ஆப்வியஸாக இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் ஆப்வியஸாக வந்து ஒரு அவங்களோட சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய பார்த்தாங்க ஹிந்துஸ். அண்ட் டு என்கரேஜ் ரீமேரேஜ். ஸோ விடோ ரீமேரேஜ் ஆக்ட் எல்லாம் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஹெல்ப் பண்ணார். இதெல்லாம் சமச்சீர் புக்கில் இருக்குது, படிங்க. அதை நம்ம ஸ்பெக்ட்ரம் கோர்ஸில் எடுத்திருக்கோம். ஸ்பெக்ட்ரம் ப்ளஸ் சமச்சீரில் ஸ்பெக்ட்ரமும் எடுத்திருக்கோம். சமச்சீர் புக்கில் இருக்கிற மாடர்ன் இந்தியா கான்செப்ட்ஸும் அதில் இன்கார்பரேட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ்க்கு வந்து 3000 rupees காஸ்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அப்போ தான் மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். இப்போ தான் வந்து இந்த கிளர்க் ஜாப்ஸ், இந்த டவுன் ஜாப்ஸ், கட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் கொடுக்கலாம். அதுக்காக தான் வந்து இவங்க இங்கிலீஷில் ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் 1830 த கம்பெனி அலவுட் கிறிஸ்டியன் மிஷனரி. ஸோ 1838 ஆக்ட்லாம் உங்களுக்கு தெரியணும், பாலிட்டியில் படிச்சிடணும் நீங்கள். ஸோ அந்த ஆக்ட்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் 1813 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க் விஷயங்கள் வந்து பாஸ் பண்ணுவாங்க. மோனோபோலி கட் பண்ணுவாங்க. 1833 மிஷனரிஸ் உள்ளே வருவாங்க. were allowed to function freely in its domain, even own land and property. ஸோ இவங்களை வந்து லேண்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் இந்தியாவில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. in 1850 a new law was passed to make conversion to Christianity easier. This law allowed an Indian who had converted into Christianity to inherit the property of his ancestors. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்கு ஈஸியாக மக்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படிங்கிறக்காக நிறைய பேர் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் சொத்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்பா வந்து நான் கிறிஸ்டியனாக மாறுறேன் அப்படின்னா எப்படி சொத்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து லெக்ஸ் லோக்கி ஆக்ட்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆக்ட் படி வந்து கிறிஸ்டியன்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சஸ்டரோட ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு தான் வரணும். அப்பா வந்து அப்பாவோ அம்மாவோ முடியாது, நான் கொடுக்க மாட்டேன் சொத்து அப்படிலாம் சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் இந்த ஆக்ட். ஸோ நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸாக மாறணும் அப்படிங்கிறக்காக. ஸோ மெனி இந்தியன்ஸ் began to feel that the British were destroying their religion வந்து டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி இருந்தது. அவங்களோட சோஷியல் கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ they were of course other Indians who wanted change existing social patterns. ஸோ இப்போ இருக்கிற அந்த சத்தி, இந்த விடோ ரீமேரேஜில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மாறணும் அப்படிங்கிறது நிறைய இந்தியன்ஸ் நம்ம பார்த்தோம். ஜோதிபாய் புலே, அதுக்கப்புறம் இதெல்லாம் சமச்சீர் புக்கில் இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட நிறைய ரிஃபார்மர்ஸ் பார்த்தோம். வில்லியம் பென்டிக் எப்படி ஹெல்ப் பண்ணார், அப்புறமேல பார்த்தோம் ராஜா ராமமோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அப்புறம் ஐயங்கலி, இவங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ யூ வில் ரீட் அபவுட் இதை ரிஃபார்ம்ஸை பற்றிலாம் சாப்டர் 7 நம்ம பார்ப்போம். த்ரூ த ஐஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ இப்போ மக்களோட கண்ணிலேருந்து என்ன பார்ப்போம்னா, டு கெட் அ கிளிம்ஸ் ஆஃப் வாட் பீப்புள் வர் திங்கிங் இன் தோஸ் டேஸ் அபவுட் த பிரிட்டிஷ் ரூல். ஸ்டடி சோர்சஸ் 1 and 2ன்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லை நமக்கு. ஓகே. ஸோ மியூட்டினி பிகம்ஸ் அ பாப்புலர் ரெபலியன். ஸோ எப்படி வந்து ஒரு மியூட்டினி பாப்புலராக ஒரு ரிபெலியன் ஆகுது, ரெபல் ஆகுது, மக்கள் எல்லாமே ஒன்றா திரண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஸோ த்ரூ those struggles between rulers and ruled are not unusual. ஸோ ரூலர்ஸ்னால் வந்து பிரிட்டிஷை சொல்கிறாங்க, ரூல்டுனா வந்து மக்களை சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அன்யூஷுவல். ஆப்வியஸாக வந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். சம்டைம்ஸ் சச் ஸ்ட்ரகிள்ஸ் பிகம் குவைட் வைட் ஸ்ப்ரெட். இஸ் அ பாப்புலர் ரெசிஸ்டன்ஸாக மாறும். நாங்கள் முடியாது, நீங்கள் சொல்கிறது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெசிஸ்ட் பண்ணி நிற்போம். ஸோ தட் த பவர் ஆஃப் த ஸ்டேட் பிரேக்ஸ் டவுன். ஸோ பவர் ஆஃப் த ஸ்டேட்னா பிரிட்டிஷோட பவர் பிரேக் ஆகுங்கிறாங்க. அவங்க நம்ம ரூல் பண்ணிட்டு இருக்கிற பவர் பிரேக் ஆகும். அ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் பிகின் டு பிலீவ் தட் தே ஹாவ் அ காமன் எனிமி அண்ட் ரைஸ் அப் அகேன்ஸ்ட் த எனிமி அட் த சேம் டைம். ஸோ ஒரே டைமில் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்மளுக்கான காமன் எனிமி ஒருத்தவங்க இருக்காங்க, அதுதான் பிரிட்டிஷ். ஸோ நம்ம எல்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போராடணும் அப்படிங்கிற மாதிரி அட் அ டைமில் நினச்சது தான் வந்து ஒரு ரெபலியனாக மாறுது. For such a situation to develop, people have to organize, communicate, take initiative and display the confidence to turn the situation around. ஸோ இது மாதிரி ஒன்று நடக்கணும்னா மக்கள் டு மக்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், யாராவது இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து இந்த விஷயத்தை பரப்பணும் அண்ட் கான்ஃபிடென்ஸை வந்து உருவாக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து கொண்டு வரக்காக. சரிங்களா. ஸோ such a situation developed in the northern parts of India in
1857 வந்து நடக்குது. 1857 ரிவோல்ட்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் 100 years of conquest, ஸோ 1757 தான் பேட்டில் ஆஃப் பிளாசியே நடக்குது. அதில் 100 வருடங்கள், சரிங்களா. And administration, the English East India Company faced a massive rebellion that started in May 1857 ஸ்டார்ட் ஆகுது மீரட்டில். அண்ட் த்ரெட்டன் த கம்பெனிஸ் வெரி ப்ரெசன்ஸ் இன் இந்தியா. கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு 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 ப்ராப்ளம் வருது. ஸோ மீரட் அண்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செஷன்ஸ். ஸோ மீரட்டில் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த ரெஜிமெண்ட்டில், சிப்பாய் ரெஜிமெண்ட்டில். அண்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செஷன் ஆஃப் த சொசைட்டி ரோஸ் அப் இன் ரெபலியன். ஸோ எல்லாருமே வந்து சண்டை எழுப்பணும் அப்படின்னு வராங்க. சம் ரிகார்ட் இட் அஸ் த பிக்கஸ்ட் ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க இதை. அண்ட் டு கொலோனியலிசம் அண்ட் in the 19th century anywhere in the world. ஸோ உலகத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸ், மக்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு ஒரு 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 ரூலுக்கு அகேன்ஸ்டாக வந்து போராடுறாங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் பாருங்கள், ஃப்ரம் மீரட் டு டெல்லி. ஸோ மீரட்லேருந்து டெல்லிக்கு போகிறாங்க. So on the evening 3rd July 1857, over 3,000 rebels came from Bareilly, crossed the river Jamuna, entered Delhi and attacked the British cavalry post. Attack பண்ணாங்க. And the battle continued all through the night. So night முழுக்க இந்த battle வந்து நடந்துகிட்டே இருக்கு. So from Meerut to Delhi என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். So on 29th March 1857, a young soldier வந்து மங்கள் பாண்டே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மங்கள் பாண்டே பற்றி நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா படம் கூடி இருக்குது ஹிந்தியில். அண்ட் வாஸ் ஹேங் டு டெத் ஃபார் அட்டாக்கிங் ஹிஸ் ஆஃபீஸர்ஸ் இன் பரக்பூர். ஸோ பரக்பூரில் அந்த கன்னை வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த கார்ட்லேஜை வந்து கடித்து அதுக்கப்புறம் கன்னை யூஸ் பண்ணும். ஸோ அதில் வந்து பிக் அண்ட் கவ் ஃபேட் இருக்கிறதாவும், ஸோ முஸ்லிம்ஸும் ஹிந்துஸோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை பாதிக்கிறதாவும் கன்னை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஆஃபீஸரை அட்டாக் பண்ணிடுவார். And some days later, some sepoys of the regiment at Meerut refused to do the army drill. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 3 days லேட்டர் கழிச்சு ஆர்மி ட்ரில் வந்து நிற்பாங்க, முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. யூஸிங் த நியூ cartilages which were suspected of being coated with fat of cows and pigs. ஸோ 85 சிப்பாய்ஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க சர்வீஸ்லேருந்து, வேலைக்கு நீங்கள் இருக்க வேணான்னு. அண்ட் 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க ஆஃபீஸர்ஸை வந்து டிஸோபே பண்ணனால. ஸோ இது வந்து 9th May 1857 நடக்கும். அண்ட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த அதர் இந்தியன் சோல்ஜர்ஸ் இன் மீரட் வாஸ் குவைட் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ மிச்ச 85 சிப்பாய்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க இல்லையா, மிச்ச சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா 9th May நடக்குதா, 10th May வந்து இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மீரட் ஜெயிலுக்கு போய் இந்த இம்ப்ரெஷன் பண்ணியிருக்கிற சிப்பாய்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த இடத்துலையும் நிறைய பேரை அட்டாக் பண்ணி கில் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை. அண்ட் தே கேப்சர்ட் கன்ஸ், அம்யூனிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு and set fire to the buildings and properties of the British and declared war on the Firangis. So Firangis na foreigners. The term reflects an attitude of contempt. So hatred வந்து டிக்ளேர் பண்ணுற ஒரு டேர்ம் தான் இது ஃபிராங்கீஸ், சரிங்களா. இந்த மாதிரி டேர்ம்ஸும் வந்து எக்ஸாமில் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ த சோல்ஜர்ஸ் were determined to bring an end to their rule in the country. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பிரிட்டிஷோட ரூலை எண்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சோல்ஜர்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. பட் ஹூ வுட் ரூல் த லேண்ட் இன்ஸ்டெட்? இப்போ இவங்களை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லேண்டை வந்து யார் ரூல் பண்ணுவா? த சோல்ஜர்ஸ் ஹேட் அன் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். ஸோ சோல்ஜர்ஸ்க்கு வந்து இதுக்கு ஒரு ஆன்சர் இருந்தது. ஸோ அப்போ வந்து முகல் எம்பரர் பஹதூர் ஷா தான் இருந்தார் இல்லையா. ஸோ பஹதூர் ஷா தான் நம்மளோட ரூலராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ சிப்பாய்ஸ் எல்லாம் மீரட்லேருந்து கிளம்பி போவாங்க ஆல் நைட் ஆஃப் 10th May டு ரீச் டெல்லி. ஸோ டெல்லியில் தானே பஹதூர் ஷா இருப்பார். இந்த ஏர்லி ஹவர்ஸ் நெக்ஸ்ட் மார்னிங் அவரை போய் பார்த்துருவாங்க. ஸோ ஆஸ் நியூஸ் ஆஃப் த அரைவல் ஸ்ப்ரெட், த ரெஜிமெண்ட் ஸ்டேஷன் இன் டெல்லி ஆல்சோ ரோஸ் அப் இன் ரெபலியன். ஸோ டெல்லியில் இருக்கிற ரெஜிமெண்ட்டும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அகைன் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அங்கேயும் வந்து கொல்லப்படுறாங்க. அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸையும் சீஸ் பண்ணிடுறாங்க. அங்கேயும் பில்டிங்ஸை தேர் செட்டிங் ஆன் ஃபயர். ஸோ ட்ரைம்ஃபன்ட் சோல்ஜர்ஸ் கேதர்ட், ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கேதர் ஆகுறாங்க அரவுண்ட் த வால்ஸ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் வேர் த பாத்ஷா லிவ். ஸோ பஹதூர் ஷா வந்து அங்கே தான் இருக்கார். டிமாண்டிங் டு மீட் ஹிம். ஸோ த எம்பரர் வாஸ் நாட் குவைட் வில்லிங் டு சேலஞ்ச் த மைட்டி பிரிட்டிஷ் பவர், பட் த சோல்ஜர்ஸ் பர்சிஸ்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் ரெசிஸ்டன்ஸ் காட்டுறாரு, யாருன்னா பஹதூர் ஷா ஜஃபர், முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் வந்து அவர் பர்சுவேட் பண்ணுறாங்க. ஸோ தே ஃபோர்ஸ்ட் தேர் வே இன் டு த பேலஸ் அண்ட் ப்ரோக்ளைம் பஹதூர் ஷா ஜஃபர் அஸ் த லீடர். ஸோ உள்ளே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டிஸ்லாம் தாண்டி பஹதூர் ஷா ஜஃபர் தான் எங்களோட லீடர் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ளைம் பண்ணிடுறாங்க, அறிவிச்சிடுறாங்க. ஸோ த ஏஜிங், ஸோ அப்போ அவருக்கு வந்து வயசு ரொம்ப, பஹதூர் ஷா ஜஃபர் பாருங்கள். த ஏஜிங் எம்பரர் ஹேட் டு அக்செப்ட் திஸ் டிமாண்ட். ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹி ரோட் லெட்டர்ஸ் டு ஆல் த சீஃப்ஸ் அண்ட் ரூலர்ஸ் ஆஃப் த country to come forward and organize a confederacy of Indian states to fight the British. ஸோ எல்லாத்துக்குமே வந்து லெட்டர் போடுறாரு, சீஃப்ஸ்க்கும் ரூலர்ஸ்க்கும், இந்த மாதிரி நம்ம ஒன்றா வந்து இணைஞ்சு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போராடுவோம் அப்படிங்கிறாரு. ஸோ திஸ் சிங்கிள் ஸ்டெப் டேக்கன் பை பஹதூர் ஷா ஹேட் கிரேட் இம்ப்ளிகேஷன். ஸோ இது வந்து பெரிய ஒரு அலையை வந்து உருவாச்சு.
The Mughal dynasty had ruled over a very large part of the country. உங்களுக்கே தெரியும் அவுரங்கசீப் கடைசியில் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா பார்ட்ஸையும் வச்சுருந்தாரு. மோஸ்ட் ஸ்மாலர் ரூலர்ஸ் அண்ட் chieftains control different territories on behalf of the முகல் ரூலரோட நேமில் மிச்ச டெரிட்டரிஸ் எல்லாம் குட்டி குட்டி ரூலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? And threatened by the expansion of the British rule, many of them felt that if the Mughal emperor could rule again, they too would be able to rule their own territories once more under the Mughal authority. So பிரிட்டிஷோட எக்ஸ்பேன்ஷனை பார்த்து பயந்து நாளைக்கு நம்மளையும் கேப்சர் பண்ணுவாங்க, எத்தனையோ இடத்த கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பயந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம முகலோட ரூல் கடியிலையாவது ரூலாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரிங்களா? ஸோ த பிரிட்டிஷ் ஹேட் நாட் எக்ஸ்பெக்டட் திஸ் டு ஹேப்பன். பிரிட்டிஷ் வந்து இது நடக்கும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி கூட பார்க்கல. தே தாட் த டிஸ்டர்பன்ஸ் காஸ்ட் பை த இஷ்யூ ஆஃப் த கார்டிலேஜ் would die down. ஸோ கார்டிலேஜ்னால நடந்த இந்த விஷயம் வந்து சீக்கிரம் கீழே வந்து இறங்கி போயிடும், இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கல. பட் பகதூர் ஷா ஜஃபர்ஸ் டெசிஷன் டு பிளஸ் த ரெபிலியன் சேஞ்ச் த என்டையர் சிச்சுவேஷன் ட்ரமாட்டிக்கலி. ஸோ பகதூர் ஷா சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆஃபன் வென் பீப்புள் see an alternative possibly they feel inspired and enthusiased. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எந்தூசியாசமில் இறங்கிடுவாங்க. ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட், நம்ம புதுசாக வந்து ஒரு ரூல் வந்து வரப்போகுது, நம்ம ஒப்ரேஷன்லாம் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி. ஸோ இட் கிவ்ஸ் them the courage, hope and confidence. ஸோ இதுதான் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரம் பெசன்ஸாக இருக்கட்டும், ரூலிங் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரெபிலியன் ஸ்ப்ரெட்ஸ், இப்படி தான் வந்து ரெபிலியன் ஸ்ப்ரெட் ஆகுது. இதான் ராணி லக்ஷ்மிபாய். ஸோ ஆஃப்டர் த பிரிட்டிஷ் வேர் ரூட்டட் ஃப்ரம் டெல்லி. ஸோ டெல்லியிலேருந்து வந்து பிரிட்டிஷில் எல்லாத்தையும் வந்து அமுச்சு விட்டாங்க இல்லையா, அங்கே எல்லாம் அட்டாக் பண்ணி. தேர் வாஸ் நோ அப்ரைசிங் ஃபார் ஆல்மோஸ்ட் அ வீக். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குமே வந்து பிரச்சனை எதுவுமே இல்லை டெல்லியில். இட் டுக் தட் மச் டைம் ஃபார் த நியூஸ் டு ட்ராவல். ஸோ அந்த நியூஸை வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஷியல்ஸ் போய் சேர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆயிருக்கு. ஆஃப்டர் த பிரிட்டிஷ் வேர் அவுட்டட் ஃப்ரம் டெல்லி தேர் வர் நோ அப்ரைசிங் ஃபார் ஆல்மோஸ்ட் வீக். வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை பிரிட்டிஷை வந்து அங்கேருந்து துரத்தி விட்டதுக்கப்புறம். இட் டுக் தட் மச் டைம் ஃபார் த நியூஸ் டு ட்ராவல். தென் ஸ்பர்ட் ஆஃப் மியூட்டனிஸ் பிகேன். ஸோ இங்கே ஒரு ரெஜிமெண்ட்லேருந்து இன்னொரு ரெஜிமெண்ட்டுக்கு விஷயம் போய் சேர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ரெஜிமெண்ட் ஆஃப்டர் ரெஜிமெண்ட் மியூட்டன்ட் அண்ட் டுக் ஆஃப் டு ஜாயின் அதர் ட்ரூப்ஸ் அட் நோடல் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரெஜிமெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் போக அதுக்கப்புறம் நோடல் மெயினான இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து டெல்லி, கான்பூர், லக்னோ ரெஜிமெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க அங்கே இருக்கிற ட்ரூப்ஸோட. ஆஃப்டர் தெம் இவங்களுக்கு அப்புறம் பீப்புள், டவுன்ஸில் இருக்கிற பீப்புள், வில்லேஜஸில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து தே ஆர் ரெபலிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் அண்ட் ரேலிட் அரவுண்ட் லோக்கல் லீடர்ஸ், சீஃப்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து who are prepared to establish their authority and பிரிட்டிஷை வந்து ஃபைட் பண்ண ஒன்றா சேர்றாங்க. ஸோ நானா சாஹிப் வந்து நம்ம பார்த்தோம், அடாப்டட் சன் ஆஃப் லேட் பேஷ்வா பாஜிராவ், பென்ஷன் கேட்டுட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இவர் வந்து கான்பூர் கிட்ட வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே வந்து ஹீஸ் கேதரிங் சம் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்பெல் த பிரிட்டிஷ் கேரிசன் ஃப்ரம் த சிட்டி. ஸோ அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸை வந்து துரத்தி விடுறாரு. ஸோ ஹீ ப்ரோக்ளைம்ட் ஹிம்செல்ஃப் பேஷ்வா. ஸோ இவரை பேஷ்வாவாக இவர் அனௌன்ஸ் பண்ணிக்கிறார் கான்பூரில். ஹீ டிக்ளேர் தட் ஹீ வாஸ் கவர்னர் அண்டர் த எம்பரர் பகதூர் ஷா ஜஃபர் கீழே நான் ஒரு கவர்னர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே லக்னோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிர்ஜிஸ் காதர், த சன் ஆஃப் டிபோஸ்ட் நவாப் வாஜித் அலி ஷா இருப்பார் இல்லையா, அவரோட வந்து பையன்தான் வந்து பிர்ஜிஸ் காதர். ஸோ வாஸ் ப்ரொக்ளைம் த நியூ நவாபா வந்து ப்ரொக்ளைம் பண்ணிடுறாங்க. ஹீ டு அக்னாலஜ் சூசனிட்டி ஆஃப் பகதூர் ஷா ஜஃபரோட அத்தாரிட்டியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ லக்னோவில் வந்து இவரோட அம்மா, ஸோ பிர்ஜிஸ் காதரோட அம்மா தான் வந்து ஹஸ்ரத் மஹால், பேகம் ஹஸ்ரத் மஹால் டுக் அன் ஆக்டிவ் பார்ட் இன் ஆர்கனைசிங் த அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து மக்களை வந்து திரட்டுறாங்க இவங்க தான். ஸோ ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய் ஜாயின்ட் த ரிபல் சிப்பாய்ஸ். ஸோ ரிபல் சிப்பாய்ஸோடு சேர்றாங்க அண்ட் ஃபாட் த பிரிட்டிஷ் அலாங் வித் டாண்டியா டோப். இவங்கெல்லாம் வந்து நானா சாஹிப், ராணி லக்ஷ்மிபாயெல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது டாண்டியா டோப் கூட சேர்றாங்க. ஸோ த ஜென்ரல் ஆஃப் நானா சாஹிப் த டாண்டியா டோப். ஸோ இந்த மண்ட்லா ரீஜன் ஆஃப் மத்திய பிரதேஷ், Rani Avantibai Lodi of Ramgarh raised and led an army of 4,000 against the British who had taken over the administration of state. ஸோ அங்கே வந்து இவங்களோட மத்திய பிரதேஷ் ரீஜனில் இவங்களோட மண்ட்லா ரீஜன், இவங்களோட ரீஜன் அவந்திபாய் லோதி. ஸோ அவங்களோட ரீஜனை எடுத்தனால 4000 பேரை திரட்டி பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டிருக்காங்க. ஸோ த பிரிட்டிஷ் வேர் கிரேட்லி அவுட் நம்பர்ட் பை த ரிபல் ஃபோர்ஸஸ். ஸோ பிரிட்டிஷ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க ரெபல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. தே வர் டிஃபீட்டட் இன் த நம்பர் ஆஃப் பேட்டில்ஸ். பிரிட்டிஷ் வந்து டிஃபீட் ஆகிடுறாங்க. திஸ் convinced the people that the rule of the British had collapsed for good and gave them the confidence to take plunge and join the rebellion. ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்த்து ரெபல்லியனில் திருப்பி ஜாயின் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக. A situation of widespread popular rebellion developed in the region of Awadh. ஸோ அவதை வந்து மிஸ்கவர்னன்ஸ் மூலியமாக எடுத்தாங்களே, அங்கேயும் பிரச்சனை வருது. ஸோ on 6th August 1857 we find a telegram sent by Lieutenant Colonel Titler
to his commander-in-chief expressing the fear felt by the British. ஸோ ஒரு டெலகிராம் அனுப்புகிறாரு கமாண்டர்-இன்-சீஃப்க்கு கர்னல். ஸோ our men are cowed by numbers opposed to them and the endless fighting. ஸோ பிரிட்டிஷை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எவ்ரி வில்லேஜ் இஸ் ஹெல்ட் அகேன்ஸ்ட் அஸ். ஸோ நம்மளுக்கு அகேன்ஸ்டாக தான் எல்லா வில்லேஜஸும் இருக்காங்க. த ஜமீன்தார்ஸ் வந்து ஹவ் ரிசன் டு ஒப்போஸ் அஸ். ஜமீன்தார்ஸ் இத்தனை நாள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. So many new leaders came up. For example, வந்து Ahmadullah Shah, Maulvi from Faizabad, professed that the rule of the British would come to an end soon. ஸோ இவர் வந்து பிரிட்டிஷோட ரூல் வந்து இப்போ எண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். He caught the imagination of the people and raised a huge force of supporters. ஸோ மக்களை வந்து திரட்டுறாரு. He came to Lucknow to fight the British. ஸோ லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால் இருப்பா இல்லையா, அவங்க கூட வந்து அஹ்மதுல்லா ஷா வந்து சேர்ந்துருவார். ஸோ இன் டெல்லி a large number of Ghazis or religious warriors-ன்னு சொல்லுவாங்க காசிஸை, came together to wipe out the white people. wipe out பண்ணுறதுக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க. பக்த் கான் வந்து a soldier from Bareilly took charge of a large force of fighters who came to டெல்லிக்கு யாரெல்லாம் ஃபைட்டர்ஸ் வராங்களோ அவங்கள வந்து திரட்டி இவர் லீடராக ஆக்ட் பண்ணுறாரு. He became a key military leader of the rebellion. ஸோ கீ military லீடர் வந்து டெல்லியில் பக்த் கான் தான். ஸோ இன் பீகார் அண்ட் ஓல்ட் ஜமீன்தார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குன்வர் சிங், இவர் வந்து ஒரு ஓல்டு ஜமீன்தார், joined the rebel sepoys and battled with the British for many months. பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டிருக்காரு. Leaders and fighters from across the land joined the fight. ஸோ பீகாரை சுற்றி இருக்கிற லீடர்ஸ் அண்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாமே இவர் கூட சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த நியூ லீடர்ஸ் ஹூ எமர்ஜ்ட். சரிங்களா? ஸோ த கம்பெனி எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். Unnerved by the scale of upheaval, the company decided to repress the revolt with all its might. ஸோ இவங்களுக்கு பயம் இருந்தது தான், பட் நம்மளோட மைட்டை யூஸ் பண்ணி, நம்ம பவரை யூஸ் பண்ணி இவங்களை அடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இட் பாட் ஸோ பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அட்டாக் த ரிபல்ஸ் ஹூ ஹட் ஆக்கிபைட் த ரெட் ஃபோர்ட். ஸோ ரெட் ஃபோர்ட் ஆக்கிபை பண்ணவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் சலீம்கர் ஃபோர்ட் இன் டெல்லி. ஸோ இது சலீம்கர் ஃபோர்ட்டும் ரெட் ஃபோர்ட்டும். ஸோ இட் ப்ராட் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ வீர் குன்வர் சிங் இவர் தான். ஸோ இட் ப்ராட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துலேருந்து நிறையா ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பாஸ்ட் நியூ லாஸ் ஸோ தட் த ரிபல்ஸ் குட் பி கன்வின்ஸ்ட் வித் ஈஸ். ஸோ புது லாஸை வந்து கொண்டு வராங்க. இப்படி லாஸ் கொண்டு வந்தோம்னா அட்லீஸ்ட் உங்கள் மைண்டாக அது மாறும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் மூவ்ட் இன் டு த ஸ்டார்ம் சென்டர்ஸ் ஆஃப் த ரிவல், லைக் டெல்லி பக்கம்லாம் போகிறாங்க. டெல்லி வாஸ் ரீகேப்சர்ட் ஃப்ரம் த ரிபல் ஃபோர்ஸஸ். செப்டம்பர் 1857 ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. த லாஸ்ட் முகல் எம்பரர் பகதூர் ஷா ஜஃபரை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி அவருக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருவாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அண்ட் இவங்களும் அவங்களோட ஒய்ஃப் பேகம் ஜீனத் மஹால் were sent to prison. ஸோ ரங்கூனுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க 1858. அண்ட் பகதூர் ஷா ஜஃபர் வந்து ரங்கூனோட ஜெயிலே வந்து இறந்துருவார் 1862. So the British forces initially found it difficult to break through the heavy fortification in Delhi. On 3rd September 1857, reinforcements arrived. A 7-mile long siege train comprising cartloads of cannons. So இந்த அளவுக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, கேனன்ஸ், அம்யூனிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எலிஃபென்ட்ஸை வச்சு தள்ளிட்டு வந்து இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. So the recapture of Delhi, however, did not mean that the rebellion died down after that. ஸோ டெல்லியை கேப்சர் பண்ணனால ரெபல்ஸை வந்து ரெபல்லியன் சண்டைகள் வந்து நிறுத்தப்படலை. பீப்புள் கண்டினியூ டு ரெசிஸ்ட் அண்ட் பேட்டில் த பிரிட்டிஷ். ஸோ மக்கள் வந்து இன்னும் போராடிட்டு தான் இருந்தாங்க. த பிரிட்டிஷ் ஹேட் டு ஃபைட் ஃபார் 2 years டு சப்ரஸ் த மேசிவ் ஃபோர்ஸ் ஆஃப் பாப்புலர் ரெபல்லியனை வந்து நிறுத்துறதுக்கு 2 வருடங்கள் வந்து சண்டை போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ லக்னோ வாஸ் டேக்கன். ஒரு இடமா எடுக்கிறாங்க, டெல்லி, அதுக்கப்புறம் லக்னோ. ராணி லக்ஷ்மி பாய் வந்து டிஃபீட் பண்ணி கொண்டுடுறாங்க ஜூன் 1858. சிமிலர் ஃபேட் வந்து ராணி அவந்திபாய் மத்திய பிரதேஷில் இருக்காங்க, அவங்களையும் வந்து கொண்டுடுறாங்க. ஹூ ஆஃப்டர் இனிஷியல் விக்ட்ரி இன் கேரி choose to embrace death. So when surrounded by the British on all sides, ஸோ அவங்கள சுற்றி பிரிட்டிஷ் இருந்தப்போ அவங்களே வந்து என்னை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தாந்தியா டோப் வந்து ஜங்கிள்ஸ்குள்ளே எஸ்கேப் ஆகி போயிடுவார் சென்ட்ரல் இந்தியா ஃபாரஸ்ட்குள்ளே. அண்ட் கண்டினியூ டு ஃபைட் கொரில்லா வார்ஃபேர் வந்து கண்டினியூ பண்ணுவார், மறைஞ்சிருந்து தாக்குறது, வித் சப்போர்ட் ஆஃப் மெனி ட்ரைபல்ஸ் கூட சேர்ந்து அண்ட் பெசன்ட் லீடர்ஸ் கூட சேர்ந்து. ஸோ இவரையும் வந்து கேப்சர் பண்ணி கோர்ட்டில் வந்து வச்சு கொண்டுடுறாங்க 1859. ஸோ just as victories against the British had earlier encouraged rebellion, the defeat of the rebel forces encouraged desertions. ஸோ இப்போ வந்து ரெபல்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ டெசர்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்த. ஸோ த பிரிட்டிஷ் ஆல்சோ ட்ரை த பெஸ்ட் டு வின் பேக் த லாயல்ட்டி ஆஃப் த பீப்புள். ஸோ மக்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் ரூல் பண்ண முடியும். மக்கள் இப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா ரூல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ மக்களோட லாயல்ட்டி வின் பேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. they announced rewards for loyal landholders who would be allowed to continue to enjoy traditional rights. So landholders, land வந்து வச்சிருக்கிறவங்க
பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் உங்களோட லேண்டை திருப்பி கொடுத்துறோம், ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பசங்க பேரங்கன்னு சொல்லி அந்த லேண்டை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தோஸ் who had rebelled were told if they submitted to the British and if they had not killed. ஸோ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து போராடினவங்க எங்ககிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா, அண்ட் எனி ஒயிட் பீப்புள் வந்து நீங்கள் எந்த ஒயிட் பீப்புள் பிரிட்டிஷர்ஸையும் நீங்கள் கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே would remain safe and their rights and claims on the land would not be denied. ஸோ உங்களுக்கும் உங்களோட லேண்டை வந்து கிடச்சிரும், நீங்களும் சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. And nevertheless hundreds of sepoys, rebels, nawabs and rajas were tried and hanged. ஸோ இப்படி வந்து சொல்லியும் நிறைய பேரை வந்து ஹேங் பண்ணிட்டாங்க, நிறைய sepoys, rebels, nawabs and rajas. And ஆஃப்டர் மேத் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ த பிரிட்டிஷ் ஹேட் ரீகெயின் கண்ட்ரோல் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ 1857 நடக்கிறது, 1859 பக்கம் கண்ட்ரோல் வந்துடும். பட் தே குட் நாட் கேரி ஆன் ரூலிங் த லேண்ட் வித் த சேம் பாலிசிஸை வச்சு ரூல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ கிவன் பிலோ ஆர் த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் தட் வேர் இன்ட்ரடியூஸ் பை த பிரிட்டிஷ். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஸோ த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பாஸ்ட் அ நியூ ஆக்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 வரும். அண்ட் ஈஸ்ட் இந்தியா இத்தனை நாளாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்த பவர் எல்லாம் பிரிட்டிஷோட க்ரௌனுக்கு போயிடும். ஸோ இன் ஆர்டர் டு என்ஷூர் அ மோர் ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸ். ஸோ இந்தியா வந்து நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அ மெம்பர் ஆஃப் த பிரிட்டிஷ் கேபினெட். ஸோ அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கேபினெட்டில் வந்து ஒரு மெம்பர் இருப்பார் இல்லையா, வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த அங்கே இருக்கிற மெம்பர் தான் வந்து இந்தியாவுக்கு செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லுவாங்க, SOS அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு கவர்னன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து ஏதாவது கவர்னன்ஸ் பண்ணணும்னா இவரை கேட்டு தான் பண்ணணும். ஹி வாஸ் கிவன் அ கவுன்சில். ஸோ இவருக்குன்னு சொல்லி ஒரு அட்வைசிங் கவுன்சில் இருக்கும். டு அட்வைஸ் இம் கால் த இந்தியன் கவுன்சில். ஸோ செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் கிட்ட ஒரு கவுன்சில் இருக்கும், அதுதான் வந்து இந்தியன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. ஸோ த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் கிவன் த டைட்டில் வைஸ்ராய். ஸோ கேனிங் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு வைஸ்ராயாக மாறுறாரு. ஸோ தட் இஸ் அ பர்சனல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த க்ரௌன். ஸோ இந்த வைஸ்ராய் தான் வந்து க்ரௌனோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இங்கே நடக்கிறதெல்லாம் அங்கே அவர் தான் ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ த்ரூ தீஸ் மெஷர்ஸ் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்செப்டட் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ரூலிங் இந்தியா. ஸோ பிரிட்டிஷே வந்து டேரெக்டாக நாங்கள் இந்தியாவை ரூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இனிமேல் கம்பெனி ரூல் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆல் ரூலிங் சீஃப்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வேர் அஷ்யூர்ட் தட் தேர் டெரிட்டரி வுட் நெவர் பி அனெக்ஸ்ட் இன் ஃபர்தர். ஸோ இப்போ வந்து அந்த டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இனிமேல் லேண்டை வந்து நாங்கள் கேப்சர் பண்ண மாட்டோம். தே were allowed to pass on their kingdoms to their heirs including adopted sonsக்கும் வந்து அவங்களோட கிங்டம்ஸ் வந்து பாஸ் ஆகும். However they were made to acknowledge that British crown as the sovereign paramount. ஸோ அப்படி நீங்கள் பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் நான் தான் உங்களோட ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருப்பேன், க்ரௌன் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. thus the Indian rulers were to hold their kingdom and subordinates of the British crown. ஸோ இந்தியன் ரூலர்ஸ் அடுத்தடுத்து வர ரூலர்ஸ்மே வந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஓத்து எடுக்கணும். ஸோ இட் வாஸ் டிசைடட் தட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ் இந்த ஆர்மி would be reduced and the number of European soldiers would be increased. ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து நல்லா குறைச்சிடணும், ஏன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தனால தான் அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உருவாகி நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போனாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் வாஸ் ஆல்சோ டிசைடட் தட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்ரூட்டிங் சோல்ஜர்ஸ் ஃப்ரம் அவத், பீகார், சென்ட்ரல் இந்தியாவிலலாம் வந்து பெசன்ஸ் இன் யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அண்ட் சவுத் இந்தியா. ஸோ இங்கே பதிலாக வந்து நம்ம எங்கேருந்து ரெக்ரூட் பண்ணுவோம்னா கூர்கா, சீக்ஸ், பத்தான்ஸ் இவங்க எல்லாத்தையும் நம்ம ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் முஸ்லிம்ஸ் வாஸ் கான்ஃபிஸ்கேட்டட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் அண்ட் were treated with suspicion and hostility. ஸோ the British believed that they were responsible for the rebellion in a big way. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன நினச்சாங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸோட லேண்டு ப்ராப்பர்ட்டியை கேப்சர் பண்ணிடுவாங்க அண்ட் இவங்களை சஸ்பீஷியஸாகவே பார்த்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து காரணமாக இருக்கும் இந்த பெரிய ரிவோல்ட் வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி. So and then the British decided to respect the customary religious and social practices of the people of India. ஏன்னா அதில் கை வச்சனால தான் இப்போ பிரச்சனை வந்தது அப்படிங்கிற காட்டி ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ப்ராக்டிஸை வந்து மதிக்க ஆரம்பித்தாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாலிசிஸ் வேர் மேட் டு ப்ரொடெக்ட் லேண்ட்லார்ட்ஸ். ஸோ லேண்ட்லார்ட்ஸ், ஜமீன்தார்ஸ் எல்லாம் வந்து இவங்க கைக்கடியில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கிவ் தம் செக்யூரிட்டி ரைட்ஸ் ஓவர் தியர் லேண்ட். இவங்களோட லேண்டுக்கு மேலே உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது, நீங்கள் டேக்ஸ் பே பண்ணல அப்படின்னா இந்த லேண்ட் வேறு யாருக்கும் பாஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் அ நியூ ஃபேஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து 1857க்கு மேலே தொடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ஸ்டார்ம் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெல்லி, டெல்லி மீரட்லேருந்து டெல்லிக்கு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பரேலி, லக்னோ, கான்பூர், ஜான்சி, ஃபைசாபாத் இதெல்லாம் வந்து மெயின் சென்டர்ஸ். இதெல்லாம் வந்து ரெபலியன் வெடிச்ச இடங்கள் இது எல்லாமே. ஸோ அதர் சென்டர்ஸ் ஆஃப் ரிவோல்ட் இதெல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து த குர்தா அப்ரைசிங் சொல்லி ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப முக்கியமான கேஸ் ஸ்டடி, பைக்கா ரெபலியன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம பார்ப்போம். So much before the event of 1857, there had taken place another event.